சூர்யா செல்வராகவன் கூட்டணியில தயாராகி உள்ள படம் தான் என்ஜிகே. இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பாக எஸ்ஆர் பிரபு அவங்க தயாரிக்கிறாங்க. படத்துடைய அப்டேட்டுக்காக ரசிகர்கள் பலரும் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் படப்பிடிப்புகள் கொச்சியில தொடங்கி ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இப்போ கொச்சியில படப்பிடிப்புகள் முடிஞ்சிடுச்சான். இதுக்கப்புறம் விரைவில் அடுத்த கட்ட பணிகள் தொடங்க படக்குழுவும் தயாராகிட்டு வராங்களாம். மேலும் படக்குழு இந்த படத்தை ஏப்ரல் 14 அன்னைக்கு, அதாவது தமிழ் வருட பிறப்பன்று ரிலீஸ் செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. சூர்யா இதை தொடர்ந்து கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல காப்பான் என்ற படத்திலும் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை லைகா நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. இந்த படத்துல சூர்யாவுடன் மோகன்லால், ஷாஷா சைகல், பொமன் ராணி உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடிக்கிறாங்க. இந்த படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையமைக்கிறாரு. இந்த படத்திற்கு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு சமீபத்துல கூட ரசிகர்களிடம் ட்விட்டர்ல கணக்கெடுப்பு நடந்தது. அதன்படி ரசிகர்களும் காப்பான் என்ற டைட்டில அதிகமாக விரும்பினதால அதையே படத்தின் பெயராக, அதுவும் நியூ இயர் ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் லுக்குடன் புகைப்படத்தை வெளியிட்டாங்க. இந்த படம் இந்தியா மட்டும் இல்லாம லண்டன் உள்ளிட்ட நாடுகள்ல கூட படப்பிடிப்பு ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வருதான். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு அப்புறம் படத்தை பத்தி எந்த ஒரு ஸ்பெஷல் நியூஸுமே வெளியாகல. அதை தொடர்ந்து இப்போது ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, இந்த படத்திற்கு ஹாரிஸ் அவரோட இசையில பிரபல பாடகி ஜோனிதா காந்தி பாடல்களை பாடியிருக்காங்களாம். இவங்க சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துல டைட்டில் சாங், அது மட்டும் இல்லாம ஏஆர் ரஹ்மானுடைய ரவுனாக் ஆல்பம், தமிழ்ல ஓகே கண்மணி உள்ளிட்ட பல பாடல்களை பாடி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவங்க. அவங்க இந்த படத்துல இணைந்தது ரசிகர்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சிடுச்சு. இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு சென்னையில நடக்க போவதாக பேச்சு அடிபட்டு வருது. மேலும் இந்த படத்துடைய ட்ரீசர் ஜூலை 23, அதாவது சூர்யா சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் செய்ய போவதாக படக்குழு திட்டம் போட்டிருக்காங்களாம். இதை தொடர்ந்து இந்த படம் தீபாவளிக்கு வெளியாகலாம், அல்லது அதற்கு முன்கூட்டியே ஆயுத பூஜை ஸ்பெஷலாக வெளியிட போவதாகவும் பேச்சு அடிபட்டு வருது. காப்பான் இந்த படத்திற்கு பிறகு சூர்யா இறுதி சுற்று படத்துடைய டைரக்டர் சுதா கொங்காரா இயக்கத்துல அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு. இந்த படத்தை இவரே தயாரிக்கவும் போறாரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு மார்ச் மாதத்துல இருந்து தொடங்க போறாங்களாம். இப்போ லொகேஷன் பார்ப்பதற்காக ஒளிப்பதிவாளருடன் சண்டிகர் சென்றுள்ளாராம் சுதா கொங்காரா. மேலும் இந்த படத்துடைய படப்பிடிப்பு அமெரிக்காவிலும் நடத்த போவதாகவும் சொல்லிட்டு வராங்க. இந்த தகவலை பற்றிய உங்களின் கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.